நம்ம நியூ வாழ்க்கையில இன்னைக்கு 4வது நாள். மார்னிங் 5:30க்குலாம் எழுந்து ஃப்ரெஷ் ஆயிட்டு ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. எழுந்ததுல இருந்து என் பின்னாடி தான் சுத்திட்டு இருந்தான். நான் மிரட்டின உடனே எவ்வளவு பாவமா அப்பா மடியில படுத்துட்டு இருக்கத பாருங்க. சரின்னு வெளியே வந்து பார்த்தா தூரல் போட்டுட்டு இருக்கு. நம்ம கரெக்டா ஜிம்முக்கு போலாம்னு நினைக்கிறப்பதான் இது மாதிரி எல்லாம் நடக்குது. என்ன ஆனாலும் சரி இன்னைக்கு போயே ஆகணும்னு சொல்லிட்டு ஜர்க்கின் எடுத்து போட்டுட்டு கிளம்பிட்டேன். நம்ம பைக்ல போனா பெட்ரோல் ஆகும். சரி அப்பா வீட்டுல தானே இருக்காருன்னு சொல்லிட்டு அப்பா பைக்லயே கிளம்பிட்டேன். ஒரு 5 மினிட்ஸ்ல ஜிம்முக்கு வந்துட்டேன். பரவாயில்ல, மழை அந்த அளவுக்கு வரல. ஆல்ரெடி செஸ்டுக்கும் ஷோல்டருக்கும் போட்டுட்டேன். இன்னைக்கு லேட் ட்ரை அண்ட் பை தான் ட்ரெயின் பண்ண போறேன். லேட்டுக்கு ஃப்ரண்ட் லேட் புல் டவுன் பிளஸ் டி பார், ட்ரைசெப்ஸ்க்கு சிங்கிள் ஆர்ம் எக்ஸ்டென்ஷன் பிளஸ் புஷ் டவுன், பைசெப்ஸ்க்கு சிங்கிள் ஆர்ம் கர்ல் பிளஸ் பீச்சர் கர்ல். அவ்வளவுதான். 3 ஒர்க் அவுட்ஸ்க்கும் 2 கிளாஸ் போட்டு முடிச்சாச்சு. அண்ணன் அப்டமன் ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தாரு. அவருக்கு ஒரு டாடா சொல்லிட்டு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வர வழியில ஒரு இளநியை குடிச்சிட்டு வீட்டுக்கும் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு 2 மாதுளம்பழம் சாப்பிட்டேன். இந்த ஜூஸா தான் போட்டு குடிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா பால் இல்லாத காரணத்தினால இது அப்படியே சாப்பிட வேண்டியதா ஆயிடுச்சு. அப்புறம் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு தயிர் சாதமும் கோஸ் பொரியலும் சாப்பிட்டேன். இன்னைக்கு நாள் எப்படி தெரியுமா போச்சு? காலைல இருந்து நல்லா தான் போச்சு. இந்த மதியானத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல. நான் ஒண்ணு நினைக்க அது ஒண்ணு நடக்குன்னு சொல்லிட்டு ஒரே கூத்தா போச்சு. சரி வீட்டுக்கு வர வழியில பச்சை வாழைப்பழம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் நைட் டின்னருக்கு 4 இட்லி தக்காளி சட்னி சாப்பிட்டுட்டு ஒரு ஹார்லிக்ஸை குடிச்சிட்டு தூங்க போயிட்டேன். ஒண்ணு மட்டும் மறக்காதீங்க, உங்க கூட யாரும் இல்லைன்னு மட்டும் யோசிக்காதீங்க, நான் இருக்கேன்.